ராஜராணி சீரியலுடைய 4th எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு சின்ன ப்ரோமோ வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கார்த்திக்கும் செம்பாவுக்கும் நடுவில் நெருக்கம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே டைனிங் ஹாலில் உட்காந்துட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் முன்னாடியும் செம்பா வந்துட்டு கார்த்திக்கு சாப்பாடு ஊட்டி விட்டதை பார்த்த உடனே வடிவுக்கும் அர்ச்சனாவுக்கும் வயிறு எரிஞ்சிச்சு. இதெல்லாம் போக டூருக்கு வேற பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த டூரில் வந்துட்டு இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கவே கூடாது, இவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாவும் வடிவும் அவங்க ரூம் கிட்ட நின்று பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் செம்பாவும் கார்த்திக்கும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, டூருக்கு எப்படியோ ஒன்று அர்ச்சனாவையும் வடிவையும் கூட்டிகிட்டு போகணும், அப்போ தான் குடும்பம் ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் கார்த்திக் என்ன பண்ணுறாருன்னா, ஓகே நான் போய் அர்ச்சனாக்கிட்டையும் வடிவுக்கிட்டையும் பேசுகிறேன் அப்படின்ட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டு அவங்க கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் வடிவு வந்து நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் வரவே முடியாது, நீங்கள் என்னன்னாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் அர்ச்சனா வந்து வடிவுக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் நமக்கு கரெக்டான நேரம், நம்ம நிறையா தடவை பிளான் பண்ணி அது சொதப்பி இருக்கு, இந்த டூருக்கு போனால் தான் அவங்கள சந்தோஷமாக இருக்க விடாமல் இருக்கிறதுக்கு நம்ம எதனா பிளான் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம சஞ்சயை வீட்டுக்கு கூட்டு வர முடியாது, அதனால் சஞ்சயும் எப்படியோ ஒன்று மறைமுகமாக நம்ம அந்த டூருக்கு கொண்டு போகணும், ஒழுங்காக அந்த டூருக்கு வரதுக்கு நீயும் ஒத்துக்கோ, இதுதான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு வடிவுக்கிட்ட அர்ச்சனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் சரிக்கா நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு வடிவும் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறாங்க. வடிவும் அர்ச்சனாவும் ஃபேமிலி டூருக்கு வரதுக்கு ஒத்துக்கிட்டதுனால பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதோட இந்த ப்ரோமோ முடியுது. சஞ்சய், அர்ச்சனா, வடிவு இவங்க 3 பேர் சேர்ந்து இன்னும் என்னென்னலாம் திட்டம் பண்ண போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் கிட்ட இவங்களை எப்படி வசமாக மாட்ட போகிறாங்க, அதனால் கார்த்திக் இவங்களெல்லாம் வீட்டை விட்டு எப்படி துரத்த போகிறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இது மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.